நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போற ஒரு 8 விஷயங்களை நான் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். மை பாயிண்ட். ஸோ நான் சக்சஸ் ஆனது காரணத்தையும் இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய ஆளுங்க ஜாப்லயா இருக்கட்டும் பிசினஸ்லயா இருக்கட்டும் அவங்க சக்சஸ் ஆனது முக்காவாசி பேரும் இப்ப நான் அவங்க கூட ஷேர் பண்ண போற இந்த 7 ரூல்ஸை ஃபாலோ பண்ணவங்க தான், இல்ல 7 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணவங்க தான். இதை நான் உங்ககிட்ட சொல்லி கொடுக்க போறேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னுக்கு வரணும்ன்றவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் சின்னதுலயே வாழ்க்கையில ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னுக்கு வரணும்னு நினைச்சேன். இதை ஃபாலோ பண்ண நான் நினைச்சதை சாதிச்சேன். ஓகே, நீங்களும் நான் இப்ப சொல்லி கொடுக்க போறத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% ட்ரஸ்ட் மீ, 100% நீங்க எல்லாருமே நீங்க என்ன துறையில இருந்தாலும் சரி, என்ன துறையை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களோ, என்ன தொழில் நீங்க செய்ய போறீங்களோ அதுல நீங்க சூப்பர் ஸ்டார் ஆகலாம், அதுல நீங்க மிகப்பெரிய சாதனையாளர் ஆகலாம். அந்த 8 பாயிண்ட் தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுல முதல் பாயிண்ட் டிசிப்ளின். இதுதான் நம்பர் 1. டிசிப்ளின், ஒழுக்கம். அதாவது நிறைய பேர் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி டெம்பரவரி பிளஷருக்காக பர்மனன்ட் பிளஷரை விட்டுடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? தயவு செய்து டெம்பரவரி பிளஷருக்கு, டெம்பரவரி பிளஷர் பக்கம் போய் உங்களுடைய ரியல் சக்சஸை அடையாம போயிடாதீங்க. ஏன்னா உண்மையான போதை அப்படின்றது இந்த இப்படி போட்டு இப்படி இழுக்கிறதோ, இல்ல இப்படி வலிக்கிறதோ, இல்ல இப்படி குடிச்சு கிடக்கிறதோ, இல்ல ஊசி குத்துறதோ கிடையாது. உண்மையான போதை எதுல வரும் தெரியுங்களா? நம்மளே ஒரு சொந்தமா ஒரு பிராண்ட் ஒன்று ஆரம்பிச்சு அந்த பிராண்டை கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது அதை பார்க்கும் போது ஒரு கிக்கி ஏறும் பாருங்க, அதுதான் உண்மையான போதை. ரியால் வித் மீ. அந்த போதையை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது இந்த டெம்பரவரி பிளஷருக்கு அடிமையாகிறதுக்கு. ஆனா உண்மையான போதை அது கிடையாது. உண்மையான போதைன்றது நம்ம ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல நம்ம கஷ்டப்பட்டு உழைப்ப போட்டு அதை சக்சஸ் பண்ணும் போது வருது, அதுதான் உண்மையான போதைன்றத நான் ரியலைஸ் பண்ணேன். இந்த டெம்பரவரி பிளஷர் பக்கம் போகாம பர்மனன்ட் பிளஷரை நான் நோக்கி போனேன். இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். அதனால டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, வாய்ப்புகள் ஷைத்தான் உங்களை வழி கெடுக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு பல விதங்கள்ல வருவான். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வருவான், கஷ்டங்கள் மூலியமா வருவான், பக்கத்துல உட்கார்ந்துகிட்டே இருப்பான், உங்க பக்கத்திலேயே இருப்பான் உங்களை நாசம் பண்றதுக்கு. உங்க பக்கத்துல இருக்கிறவன் உங்களை நாசம் பண்ண மாட்டான். சைத்தானு உங்க பக்கத்துல இருக்கிறவன் மூலியமா உங்களை நாசம் பண்ண முயற்சி பண்ணுவான். நான் சொல்றது இப்போ உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம். ஆனா டேக் மை வேர்டு, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா டெம்பரவரி பிளஷரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு பெர்மனன்ட் பிளஷர் வேணும்னா டெம்பரவரி பிளஷரை நீங்க அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் நம்பர் 1. டிசிப்ளின் மட்டும் இல்லைன்னா நீங்க சக்சஸ் ஆகவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் திறமசாலியா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் சரி, டிசிப்ளின் மட்டும் உங்க லைஃப்ல இல்லைன்னா நீங்க வாழ்க்கையில, நீங்க ஒர்க்ல, நீங்க பிசினஸ்ல சக்சஸ் ஆகவே முடியாது. இது ஸ்டெப் நம்பர் 1, ரூல் நம்பர் 1. 2வது ரூல், ட்ரீம். கனவு இல்லாதவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகவே முடியாது. நான் கனவுன்னு சொல்றது நைட்டு படுக்கும் போது வருது, அதை பத்தி நான் பேசல. உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த பர்னிங் டிசைர், சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, கம்பெலிங் ரீசன், அதெல்லாம் உங்களை தூங்க விடாம செய்யணும். அந்த உண்மையான கனவு உங்களை தூங்க விடாம செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பேராசைப்படுற அப்படின்னு. நான் சொல்றேன், பேராசைப்படுங்க. ஒருத்தரால முடியுதுன்னா நம்மளாலே முடியும். பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்றாங்களே அவங்களும் நம்மள மாதிரி மனுஷன் தானே? எஸ் ஆர் நோ? கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். நீங்க பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணணும்னு கனவு காணுங்க. வேர்ல்டுலயே பெஸ்ட் கார்ல போறாங்களே, மெர்சிடிஸ், BMW, அதெல்லாம் நீங்க வாங்கணுங்க. அப்பா காரை ஓட்டுறது பெரிய கிக்கி கிடையாது. நீங்க ஒரு காரை வாங்கி அப்பாக்கு கொடுக்கறோன்ற எண்ணம் உங்களுக்கு வரணும். அது உங்க ட்ரீம் லிஸ்ட்ல இருக்கணும். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவருடைய பர்த்டேக்கு நீங்க ஒரு காரை வாங்கி, சர்ப்ரைஸா ஒரு காரை வாங்கி பிரசன்ட் பண்ணீங்கன்னு வைங்க, அதுல இருக்கு பாருங்க கிக்கு, அதுதாங்க கிக்கு. மத்ததெல்லாம் கிக்கு கிடையாதுங்க. அவர் முகத்துல ஒரு சிரிப்பும், அவர் கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் பாருங்க. ஆஹா, நான் அனுபவிச்சிருக்கேன், நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அந்த அவர் பேர் காட்ட மாட்டார் அதை. ஆனா எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவாரு, எங்க அப்பா வாங்கி கொடுத்த காரு, எங்க அப்பா வாங்கி கொடுத்த காருன்னு. அந்த மாதிரி நீங்க ட்ரீம் பண்ணணும், பெருசா கனவு காணணும்.
தைரியமா கனவு காணணும், பேராசைப்படுங்க. ஒருத்தரால முடியுதுன்னா நம்மளாலேயும் முடியும், நம்மளாலேயும் முடியும். எனக்கு இங்க நிறைய பேர் தெரியுது, நிறைய ஃபியூச்சர் எம்எல்ஏஸ் என் கண்ணில் தெரியுது, நிறைய ஃபியூச்சர் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் என் கண்ணில் தெரியுது, நிறைய ஃபியூச்சர் பெரிய பெரிய கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் என் கண்ணில் தெரியுது. சீரியஸா என் கண்ணில் தெரியுது. ஃபியூச்சர் சிஎம் கூட என் கண்ணில் தெரியுது. மேபி கரண்ட் ஃபியூச்சர் உங்க காலேஜ்ல படிச்சவர் தானே, உண்மைதானே? என் ஃபியூச்சர்ல நீங்க சிஎம் ஆகக்கூடாதா? ஆகணும்ன்ற என்ன வரணும் முதல்ல. அப்படியே ஆக முடியாது. யூ மஸ்ட் ட்ரீம். இந்த காலேஜ்ல படித்த ஒரு நடிகரால சிஎம் ஆக முடியும்னா இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களாலையும் முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும், அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ட்ரீம். உங்கள எத்தனை பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா பிரபஞ்ச சக்தி அப்படின்னுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்க திரும்பி 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 அதையே நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், பிரபஞ்ச சக்தி அதை நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டும். ஆனா கனவுகள் இல்லாதவங்களுக்கு கண் முன்னாடியே வாய்ப்புகள் இருந்தா கூட அது கண்ணில் தெரியாது. கனவு இல்லாதவங்க கண் முன்னாடி பெரிய வாய்ப்பு இருக்கும், புதையல் இருக்கும், அது கண்ணில் தெரியாது. ஆனா கனவு இருக்கிறவங்களுக்கு தூரமா இருந்தா கூட வாய்ப்பு அது பளிச்சுன்னு கண்ணில் தெரியும். அதனால தைரியமா பெருசா கனவு காணுங்க, உங்களால முடியும், கனவு காணுங்க. மூணாவது, உங்களை நீங்க நம்புங்க. செல்ஃப் பிலீஃப். பாயிண்ட் நம்பர் 1 என்னங்க? ஜெயிக்கிறதுக்கு டிசிப்ளின். ரெண்டாவது ட்ரீம். மூணாவது செல்ஃப் பிலீஃப். உங்களை நீங்க நம்புங்க. நம்மளால முடியுமா? நம்மளால சிஎம் ஆக முடியுமா? நம்மளால எம்எல்ஏ ஆக முடியுமா? நம்மளால ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக முடியுமா? நம்மளால ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுமா? முடியுமா முடியுமான்னு நினைச்சீங்கன்னா முடியாது. முடியும் 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 முடியும்ன்றத உங்க மனசுல இருக்கணும். முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். முடியும் அப்படின்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ஏங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சவங்க தெரியுமா? அப்பாவுடைய உடம்புல இருந்து அம்மாவுடைய உடம்புக்கு லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போயிருக்கு. அப்ப அங்க ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்திருக்கு. அந்த ஓட்டப்பந்தயத்துல எல்லாரை விட வேகமா ஓடினதுனால தானே இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. அப்ப நடந்த ஓட்டப்பந்தயத்துல நீங்க கொஞ்சம் மெதுவா ஓடி இருந்தா உங்களுக்கு பதில் உங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சி தானே இங்க வந்து உட்காந்துருப்பாங்க. எஸ் ஆர் நோ? பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்ச நீங்க எப்படிங்க தோக்கலாம்? நீங்க தோக்க பிறக்கல, நீங்க ஜெயிக்க பிறந்திருக்கீங்க. அதை முதல்ல நம்புங்க, அதை நீங்க நம்புங்க. ஏன் தெரியுமா நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாம போயிடுது? உங்களை ஒரு செக்யூர்டா ஒரு 20,000 சம்பளம் வந்தா கூட போய் வேலையை பாரு, பெருசா பண்றதுக்கு ஏதாவது சொன்னா வேணான்றாங்க. அவங்க தான் ட்ரீம் ஸ்டீலர்ஸ். அவங்க கிட்டே இருந்து நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. உன்னால முடியாது, ஆகாது, நடக்காது அப்படியே சொல்லி சொல்லி உங்களே நம்ப வச்சிருவாங்க. நம்மளால முடியாது, நம்மளால ஆகாது, நம்மளால பெரிய லெவல்ல சாதனை படைக்க முடியாதுன்னு அவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை நம்ப வச்சிருவாங்க. அதனால பி அவே ஃப்ரம் ட்ரீம் ஸ்டீலர்ஸ். நீங்க நல்லா இருக்கிறது மேக்சிமம் யாருக்குமே பிடிக்காதுங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க நல்லா இருக்கலாம், ஆனா அவங்கள விட நீங்க நல்லா இருந்துடவே கூடாது. அதனால நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கும்போது உங்களை டிமோட்டிவேட் பண்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க, மோட்டிவேட் பண்றவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. உங்களை நம்புங்க. நெகட்டிவா பேசுறதுனாலதான் நிறைய பேர் லைஃப்ல சாதனையே பண்ண முடியாம போயிடுறாங்க. எத்தனை பேர் இங்க 7ஆம் அறிவு படம் பார்த்தீங்க? கையெழுத்து. 7ஆம் அறிவு படம். 7ஆம் அறிவு படத்துல இந்த ஸ்ருதிகாசனும் சூர்யாவும் ஒரு வீட்டுக்குள்ள எகிரி குதிப்பாங்க, தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? எகிரி குதிச்சு கதவை திறக்கும் போது ப்ரொஃபஸருக்கு இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு பார்த்தாங்க. ஞாபகம் இருக்கா அந்த சீன்? அது கல்யாண மண்டபத்துல எச்ச இலை எடுத்த ஒருத்தரோட வீடு தான். புரியுதா? கல்யாண மண்டபத்துல எச்ச இலை எடுத்த இந்த நபீலோட வீடு தான். அது அந்த டைரக்டர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணால என் வீடை நான் அந்த ஷூட்டுக்கு நான் கொடுத்தேன். ஸோ 4வது கன்சிஸ்டன்சி. நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து அதுல மேல வரமாட்டாங்க, மாறிக்கிட்டே இருக்கிறது. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்லோவா கூட போய் ரீச் ஆயிடலாம், ஆனா நிக்காம போங்க. ஒரு ஜாப்ல நீங்க போனாலும் சரி, ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஷார்ட்கட்ன்றதே கிடையாதுங்க சக்சஸ்க்கு. கன்சிஸ்டண்டா நீங்க எஃபோர்ட் போட்டாதான் அதுல இருந்து பெரிய அளவுல நீங்க ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். ஸோ என்ன பண்ணாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஜாபுக்கு போனாலும் சரி, பி கன்சிஸ்டன்ட். அந்த ஜாப்லயே இருந்து அந்த கம்பெனிலேயே நீங்க தான் நம்பர் 1 ஆகணும். பிசினஸ்ல இருந்தாலும் நீங்க விடாம 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 நீங்க உழைப்ப போடும்போது தான் அந்த பிசினஸ்ல நீங்க நம்பர் 1 ஆக முடியும். 5வது பாயிண்ட் ஃபோக்கஸ்.
ஒரே நேரத்தில் தயவு செய்து பல விஷயங்கள் பண்ண முயற்சி பண்ணாதீங்க, ஃபெயில் ஆயிடுவீங்க. பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. எது பண்ணனாலும் ஒரு விஷயத்த பண்ணுங்க, அதை ஃபோக்கஸ்டா பண்ணுங்க. நீங்க ஒரு காட்டுல முயல் பிடிக்க போறீங்க, 4-5 முயல் ஓடுது, எல்லா முயலையும் நீங்க ஒரே நேரத்தில் பிடிக்கணும்னு நினைச்சா முடியுமா? முடியாது. முதல்ல ஒரு முயலை பிடிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்தது பிடிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்தது பிடிக்கணும். அப்படித்தானே முடியும். அதே மாதிரி தான் லைஃப்லயும், அதே மாதிரி தான் பிசினஸ்லயும், அதே மாதிரி தான் ஜாப்லயும். ஒண்ணுல நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதுல நீங்க நல்லா ப்ரூவ் பண்ணி ஓரளவுக்கு நீங்க அதுல வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த விஷயத்தையே யோசிக்கணும், சிந்திக்கணும். ஸோ ட்ரீம், டிசிப்ளின், செல்ஃப் பிலீஃப், கன்சிஸ்டன்சி, ஃபோக்கஸ், அடுத்தது ஹார்ட் ஒர்க். உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும், படிப்புலையும் சரி, நீங்க படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போதும் சரி, யாரு அதிக ஹார்ட் ஒர்க் போடுறாங்களோ அவங்க தான் மார்க்கும் அதிகம் வாங்குவாங்க, ஜாப்லயும் நல்ல பெரிய சக்சஸ் ஆவாங்க, பிசினஸ்லயும் சக்சஸ் ஆவாங்க. உலகத்தை நீங்க ஏமாத்தலாம், உங்களை நீங்க ஏமாத்த முடியாது. ஹார்ட் ஒர்க் தாங்க ஒருத்தனை சக்சஸே ஆக்கும். ஒரு கோவில்ல இருக்கிற படிக்கும் விக்கிரகத்துக்கும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, படிக்கல் விக்கிரகத்தை பார்த்து கேட்குது, நானும் கல்லு நீயும் கல்லு, கல்லுதான் ஸ்டோன். ஆனா போற வரவெல்லாம் என்ன மிதிக்கிறாங்க. யாரு கேட்கிறா? படிக்கல். யாரை பார்த்து கேட்குது? ஆமா. ஆனா போற வரவெல்லாம் என்ன மிதிச்சுட்டு உன்னை கும்பிடுறாங்களே, இது என்ன நியாயம்? அப்படி நியாயமான கேள்வி தானே. படியும் கல்லுதான், விக்கிரமும் கல்லுதான். அதுக்கு விக்கிரகம் ஒரு அழகான பதில் சொல்லுது, நீ சொல்றது சரிதான்ப்பா படிக்கல்ல, நானும் கல்லுதான் நீயும் கல்லுதான். ஆனா உன்னை ஒரு தட்டி கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆனா என்ன, இந்த விக்கிரகம் ஆக்கிறதுக்கு உளிய வச்சு எவ்வளோ அடி அடிச்சாங்க தெரியுமா? அவ்வளோ அடி நான் தாங்கினதுனாலையும் அவ்வளோ வலி நான் தாங்கினதுனாலையும் தான் இன்னைக்கு உலகமே என்ன கும்பிடுது. நோ பெயின் நோ கெயின். நீங்க நல்ல மார்க் வாங்கினாலும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் ஆகணும். நீங்க உங்க படிப்பு முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போய் அந்த ஜாப்ல நீங்க சூப்பர் ஸ்டார் ஆகணும்னாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் போடணும். நீங்க சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் நீங்க என்ன போடணும்? ஹார்ட் ஒர்க் போடணும். ஸோ ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடைசி பாயிண்ட், 7வது பாயிண்ட், ஒருத்தர் லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா முக்கியமானது, இந்த 6 விட ரொம்ப முக்கியமானது, இறை அருள் நம்மளுக்கு வேணும். இறை அருள் அப்படின்னா காட்ஸ் கிரேஸ். நீங்க கேட்கலாம், இறை அருள் என்ன இது சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு. இது என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். இறை அருள் வேணும்னா 24 மணி நேரம் மாஸ்க்லயும் கோவில்லையும் சர்ச்சிலையும் இருந்தா இறை அருள் கிடைக்குமா? கிடைக்காது. சர்ச்சுக்கு போனோம், மாஸ்க்கு போனோம், கோவிலுக்கு போனோம், எஸ். ஆனா இறை அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? இறை அருள் கிடைக்கணும்னா நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும். எப்படி முதல்ல டிசிப்ளின் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி கடைசியில கிரேஸ் ஆஃப் காட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. அந்த காட்ஸ் கிரேஸ் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நிறைய தான தர்மம் பண்ணணும். இறைவனுக்கு தான தர்மம் பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும். நம்ம அதிகமா தான தர்மம், நீங்க கருத்துல வேறுபாடு இருக்கலாம், நான் என் அனுபவத்துல சொல்றேன். நான் சின்ன வயசுலயே எங்க அம்மா ஏதாவது ஒரு ஸ்வீட் கொடுத்தா 2 ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போய் போகும்போது யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு போவேன். இப்ப கூட ரெகுலரா தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால இறைவன் வாரி வழங்கிக்கிட்டே இருக்கான். நிறைய பேர் சொல்லுவாங்க கொடுத்தா குறையும்னு, ஆனா அது தப்பு. கொடுக்க 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 கூடும், குறையவே குறையாது. கடவுளுக்கு அவ்வளவு பிடிக்கும், ஜீசஸ்க்கு அவ்வளவு பிடிக்கும் கொடுக்கிறது. கொடுக்க 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 கடவுள் நம்மளுக்கு அதிகமா கொடுத்துக்கிட்டே இருப்பான். டேக் மை வேர்ட், இன்னையிலேருந்து நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதிகமா வேணாம், ஏதாவது வீட்டுல ஸ்பெஷலா செஞ்சா ஒரு பார்சல் ஒண்ணு எக்ஸ்ட்ரா வாங்கி போற வழியில யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே போய் பாத்துருங்க. நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு படிப்பெல்லாம் தானா எப்படி வருதுன்னு, மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன். கொடுக்க கொடுக்க தான தர்மத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. தான தர்மத்துக்கு அவ்வளோ ஒரு 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 மிராக்கிள்ஸ் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 7 விஷயங்களை மட்டும் நீங்க உங்க லைஃப்ல பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகிறது யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லி நான் இன்னைக்கு செஷனை முடிச்சுக்கிறேன்.